வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். வரலாற்றில் இன்று மிக முக்கியமான நாளுங்க. ஏழைகளை கண்களால் பார்க்காதீர்கள், இதயத்தால் பாருங்கள் என்ற உலகத் தலைவர்களுடைய உத்தம வழிகாட்டுதலோடு புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பள்ளியில் பயில்கின்ற மாணவ செல்வங்கள் பசியோடு பட்டினியோடு பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக மதிய உணவை வழங்கினார். அவர் வழிவந்த நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவி பொன்மன தலைவி அம்மா அவர்கள் பிப்ரவரி மாதம் 19ஆம் நாள் இதே நாளில் 2013ஆம் ஆண்டு அறிவித்த அற்புத திட்டம்தான் அம்மா உணவகம். அம்மா உணவகம் என்ற அற்புத திட்டத்தின் மூலம் பள்ளி குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்ற பெற்றோர் அனுதினம் கூலி வேலைக்கு செல்லக்கூடிய அந்த ஏழை எளியவர்கள் பசியோடு பட்டினியோடு பணிகளை செய்ய வேண்டிய அவசியமில்லை என்கின்ற அடிப்படையில்தான் ₹1 ஒரு இட்லி, ₹5 சாம்பார் சாதம், ₹3 தயிர் சாதம் என்று ஏழைகளுடைய பசியை போக்குகின்ற பசி பிணிங்க. பசியை பிணி என்றார் ஔவை பிராட்டி, திருவள்ளுவர் உள்ளிட்ட நமது முன்னோர்கள். பசிப்பிணி போக்கும் மகத்தான பணியை மேற்கொண்ட மாபெரும் இயக்கம்தான் நமது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவி பொன்மன தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த அம்மா உணவகம்தான் கொரோனா காலத்தில் பல்வேறு உயிர்களை பாதுகாக்கின்ற அந்த அற்புத பணியை, பசி பட்டினியிலிருந்து காக்கின்ற அற்புத செயலை செய்த ஒரு அற்புதமான திட்டம்தான் அம்மா உணவகம். எதிரிகள் நம்மை பார்த்து 1000 கருத்து விமர்சனங்கள் கூறினாலும் ஆட்சிக்கு வந்தவுடன் இழுத்து மூடிவிடலாம் அம்மா உணவகத்தை என்றெல்லாம் திட்டமிட்டார்கள். அதற்கான அடித்தளமிட்டார்கள், அடித்து உடைத்தார்கள் அம்மா உணவகத்தை. ஆனால் அப்படிப்பட்ட அற்பர்களுடைய உயிரை கூட காப்பாற்றுகின்ற அற்புதமான அன்னபூரணி திட்டமாக விளங்கியதுதான் நமது அம்மா உணவகம். எதிரிகளும் வாய்மூடி கைகூப்பி தொழுது வணங்கி இந்த திட்டத்தை வரவேற்கிறார்கள் என்றால் அதுதான் நமது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாபெரும் வெற்றி. இதுபோன்ற மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் தொடர 2026இல் ஆதரிப்போம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்.